திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, திருவெம்பாவையில் 8வது பாடலை இப்போ நாம் பேசலாம், சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பு குருகு எங்கும். கோழி சிலம்ப, கோழி கொக்கரக்கோன்னு ஒழிக்குது இல்லையா, அது ஓங்கார். அரஹர ஓ அப்படின்னு தான் அதை பிரிக்குது. பிரித்தா அரஹர ஓ. சுவாமி அதை விட பாருங்கள், அரஹர ஓன்னு அபய கொண்டு எழுப்பி, சாமி சீக்கிரம் ஆட்கொள்ளு அப்படின்னு சொல்லி அதை பொருளாக முதல்ல அவர் சொல்கிறார். ஏன் அந்த உறங்குற பெண்ணை எழுப்பணும் இல்லையா, கண் வளர்ந்துட்டே இருக்காளே, இந்த பாட்டோட எழுந்து பாவ. அடுத்த பாட்டு 9வது பாட்டுலேருந்து எல்லாரும் சேர்ந்து இறைவனை பாடுவாங்க. சரிங்களா? கோழி சிலம்ப சிலம்பும் குருகெங்கும். அது மட்டும் இல்லை, அதிகாலையில் பல்வேறு பறவைகள் அதெல்லாம் ஒலிக்குதான். குருகுனா பறவை, அதுவும் சிலம்புதுன்னா ஒலிக்குது. அதாவது குரலில் ஒலிக்குது. கீச்சு கீச்சு கூ கூ கீ கீ அப்படிலாம் சொல்லி கிளி கீ கீன்னு கத்தும். அந்த மாதிரி எங்கும் அந்த ஓசை கேட்குது. ஏழில்ன்றதே ஒரு இசைக்கருவியினுடைய பெயர். இது மட்டும் இல்லாமல் அதிகாலையில் என்ன பண்ணுவாங்க, இந்த இசை வாசிக்கிறவங்க கற்றுக்கிறவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதிகாலையில் இசை பயிற்சி எடுப்பாங்க இல்லையா. அப்போ வீணை யாழ் இதெல்லாம் அங்கே முழங்குது. அது சொல்லி அதை ஏழில் இயம்ப. என்ன இயம்புது? 7 இசையாய் இசை பயனாய் இறைவன் இருக்கிறான்னு இயம்புதுங்க. அது சொல்கிறாருங்க. இயம்பும் வெண்சங்கம். அது மட்டும் இல்லை, வெண்சங்கம் ஊதா ஊருன்னுவார். அந்த ஊரில் குடியிருக்காதடா, அதெல்லாம் ஊர் இல்லை, அடவி காடுன்னுவார். யார்? அப்பர் சாமி. அதுதான் இங்கே இயம்பும் வெண்சங்கெங்கும். எங்கெல்லாம் வெண்சங்கு அதிகாலையில் முழங்குறாங்க. இப்போ தான் முழங்குறது இல்லை யாரும். ஆனால் அப்போல்லாம் அதிகாலையில் அவங்கவுங்க வீட்டில் பூசை முடித்த உடனே மும்முறை சங்கநாதம் செய்வாங்க. சரிங்களா? ஏன்? அதுவும் ஒரு ஓங்கார் ஓசை. கேழில் கேழில்னா கேள் ஓமை, இல்லைன்னா ஓமை சொல்ல முடியாத, ஓமை சொல்லவே முடியாது. தனி அவர், தனித்தலைவன், ஒப்பற்ற தலைவன். அதனால் கேழில்னா ஒப்பற்ற பரஞ்சோதி, ஓமை சொல்ல முடியாத பரஞ்சோதி, ஓமை சொல்ல முடியாத பரங்கருணை, மேலான கருணை, தனிப்பெருங்கருணை வள்ளலார் எடுத்துக்கிட்டார். அருட்பெருஞ்சோதி இந்த அடியில் தான் எடுத்துக்கிட்டார். திருவெம்பாவை தான் அவர் அங்கே சொல்கிறார். ஏன் எல்லாரும் எழுப்பணும் அவருக்கு, அதான் நோக்கம். அதனால் இங்கேருந்து எடுத்துக்கிட்டார் வள்ளல் பெருமான். கேழில் பரஞ்சோதி, மேலான சோதி, சோதிக்கெல்லாம் சோதி. சரியா? அப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி அண்ணாமலையான். அவனுடைய கருணை எப்படிப்பட்டது? பரங்கருணை, மேலான கருணை. பரம்னா மேலான, அப்போ மேலான கருணை உடையவன், பராபர சிவன், யாரும் பார்க்க முடியாது. மேலான கருணை உடையவன், பெருங்கருணை, மாக்கருணை உடையவன். கேழில் விழுப்பொருள்கள். அப்படி அவனை ஓமை சொல்ல முடியாத அந்த தலைவனுடைய நமக்கு எப்படியெல்லாம் விழுதுணையாக இருக்கிறான். பஞ்சபூதங்களாக இருக்கிறான். பஞ்சபூதங்களை பிண்டி எடுக்கப்பட்டதால் இந்த உடம்பு அல்லதுக்கு பிண்டனே பேர். கண்ணால் பார்க்க வைக்கிறான், காட்டுவாரம் செய்ய வைக்கிறான். சரியா? கை கால், அதான் 36 தத்துவங்களாக இருக்கிறான், 60 தாத்விகளாக இருக்கிறான். எல்லா கோயில் தலங்களையும் நம்ம உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்தை குறிக்கிறது தான் ஒவ்வொரு ஊருடைய சிவலிங்கம். சரிங்களா? அப்படிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போது இந்த பொருள்களெல்லாம் நான் பாடிருக்கோம். அவன் நமக்கு தந்த 6 அத்துவாக்களாக இருக்கிறான், பொருள் உலகமாக இருக்கிறான். சரிங்களா? எவ்வளோ சொல்லுக்கேற்ற பொருளை உருவாக்கி கொடுக்குறானா இல்லையா? அப்படி எல்லா விழுப்பொருளையும் பாடினோம். கேட்டிலை, உனக்கு கேட்கல? ஓ பெருமானே, ஓங்காரம் போட்டால் பெருமானை தான் நினைக்கணும். கூப்பிட்ற மாதிரி ஒரு விழிக்கிற மாதிரி எடுத்துக்கலாம், விழிக்கிற மாதிரி. ஆனால் இங்கே ஓங்க பெருமானே, இவள் தூக்கத்தை கலைத்து இவளையும் ஆட்கொண்டு அருள்வாயே பெருமானே, நீ ஏழை பங்காளன் இல்லையா, இல்லை எளிவந்த பிரான் இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி. கேட்டிலை ஓ வாழி இதென்ன உறக்கமோ. பா, இது ஏழில்ன்ற மாதிரி இங்கே வாழில்னு போட்டுக்கலாம். இந்த இல்லைன்னா வாழ் குடல், இல்லைன்னா வீடு. வீட்டுக்குள்ளேயே இப்படி வாழ்ந்துனுங்கிறிய, வெளியில் வா. வீட்டுக்குள்ளே வந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, இருண்ட வீடு. உண்மையான வீடு எது? அகத்தில் ஒளி ஏற்றிக்கணும். அந்த ஒளி ஏற்றுறது தான் நான் கூப்பிட்றோம் வான்னு. ஆனால் நீ வரமாட்டேன்றியே. அதனால் வாழி இதென்ன உறக்கமோ. இது என்ன உறக்கம்? இப்படி கூட இருக்குமா? அதில் உறக்கம் கூட்டல் ஓ போட்டுக்கணும். உறக்கம் ஓ ஓ பெருமானே, இந்த உறக்கத்தை கலைத்து விலை எழுப்பி தன்னழியை காட்டுவாய் பெருமானே. பாருங்கள், ஓங்காரம் வரும்போதெல்லாம் இறைவனை கூப்பிடுவார் மாணிக்க வாசகர். அதெல்லாம் மந்திர சொற்கள். அதுதான் இதுக்கு நிறைமொழி மாந்தர் ஆணையில் கலந்த மறைமொழின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க.
ஆற்றலை மறைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த உறக்கம் மட்டுமல்ல, யாரெல்லாம் இந்த திருவெம்பாவை பாடுகின்றார்களோ அவருடைய உறக்கத்தை எல்லாம் கலைத்து வீடு பேற்றை கொண்டு போய் சேர்க்கும் வரை, அறம் பொருள் இன்பத்தை தந்து வீட்டிலே பேற்றை கொடுக்கும் வரை இது தொடரும். திருவெம்பாவை நீங்கள் பொருள் உணர்ந்து ஓதனீங்களா? சரிங்களா? அதனால் நனவுக்கு வந்துட்டீங்களா? உங்களுக்கு எதுங்க உறக்கம்? இப்போ பாருங்களேன், இங்கே மூக்கிலேருந்து நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம் அப்படி போயிட்டே இருக்கு. இதே மாதிரி இங்கேருந்து ஞானிகள் இந்த உறக்கம் களைஞ்சிட்டு வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்களா, ஆஞ்சல ஒளி ஏற்றிக்கிட்டாங்கன்னா இங்கேருந்து மேலாளவத்தில் போகும். பிரம்மரந்திரம் இருக்கும், தோதசாந்தி, தாமரை மலர். அந்த தாமரை மலத்துக்கு தான் இவ்வளோ அரும்பாடுபட்டு கூப்பிட்றாங்க ஞானிகள் எல்லாம். இந்த அறியாமையில் இருக்கிற இந்த அறிவை எப்படியா ஒளிபர செய்து இந்த உயிரையும் கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும். அதுக்கு தான் நம்ம மாணிக்கவாசகர் அனுப்பிச்சு வச்சார் சாமி. அவரே வேற எழுதிக்கிட்டாரு, ஊழிதோறு ஊழி வரும் மொழின்றாங்க. அப்படிப்பட்ட அற்புதம். வாழி ஈதன்ன உறக்கம், ஓ வாய் திறவாய், வாய் திறந்து பேசாண்டி. எவ்வளோ நாளாக கூப்பிட்டுக்கிறோம் சுவாமி, நாங்கள் பொழுது பாடினுக்கிறோம். எவ்வளோ நேரம் ஓட்டு வாசலில் நிற்கிறது? போய் நீராட வேண்டாமா? பெருமானை பூசிக்க வேண்டாமா? விடிகிற சமயம் ஆயிடுச்சு, என்ன இது இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆழியான அன்புடைமை ஆமாறு ஆகும். ஆமாறுன்றது எப்படி பிரிக்கணும்? ஆம் கூட்டல் ஆறும். ஆகும்ன்றது இடைக்குறை, ஆகும்னு போட்டுக்கணும். மாறுனா ஆகும், ஆறுன்னு போட்டு பிரிக்கணும். ஆறுனா வழி. அப்போது திருமாலுடைய அன்புடைமையும் இப்படி தான் இருக்குதோ. அவர் என்ன எப்பவும் பாம்பனையில் படுத்துனே இருக்கார் இல்லையா? படுத்துனே இருந்தால் அவருக்கு ஏன் செங்கண் நெடுமால் பேர் வருது? இப்போ நல்லா தூங்குறவனுக்கு கண்ணு சிவக்குமா? சிவக்காது. ஆனால் அவருக்கு செங்கண் நெடுமாலும் அப்படின்னு வருதுன்னா கண்ணு செவந்து போய்க்குதுன்னா அவர் உரங்களை பொய் தூக்கும். ஏன் கண்ணை மூடின்னு உலகங்கள்லாம் பரிபாலனை செஞ்சுட்டு இருக்கார். சாமி கொடுத்த கட்டளை, அந்த கட்டளை நிறைவேற்றின்னு இருக்கார். அவரோட அன்புடைமை இல்லாமல் தக்கனது பெருவேள்விக்கு போய் தலைமை ஏற்றார். அது மட்டுமா, நெடும் ஜோதியா பெரும் ஜோதியா தீப்பிழம்பா திக்கு திக்கு வளர் ஜோதியா நின்னாரே அண்ணாமலையார். அப்போ அடியை தேடின்னு போகலான்னு பன்றி வடிவம் எடுத்து தேடின்னு போனார். கொம்பு ஓடுது நிற்கும்போது சாமியை எடுத்து பெரும்பொருளேன்னு சொல்லி நமச்சிவாய் சொல்லி ஓதினார், அழுதார், புறப்பட்ட இடத்துக்கு வந்தார். அது உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு உலகெல்லாம் கோயில் இருக்கட்டும்னு சொல்லி சாமி வரம் கொடுத்தார். அதனால தான் எங்கேயும் பெருமாள் கோயில்கள் இருக்குது. பெருமாள்ன்றது வேறு யாரும் இல்லை, அரியலால் தேவி இல்லை, ஐயன் ஐயார். அது சுத்தமாய கோணத்தில் சொல்லியிருக்காரு. அங்கே தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று, இங்கே கிடையாது. இங்கே அங்கே போகும்போது உங்களுக்கு தெரியும், அம்மையப்பரா மாதொரு பாகன் மாதிரி மாலொரு பாகன் இந்த உலகத்தில் இல்லை. இருந்தாலும் நம்ம ஒரு இதுக்காக எடுத்துக்கலாம். அது பெருமாள். சின்னதாக திலகம் மாதிரி பொட்டு வைப்பாங்க, அந்த பொட்டை அப்படி நீட்டிட்டாங்க, அதான் நாம வந்த வழி இருந்தாங்க, தெரிஞ்சுங்க. சரியா? அப்போ வாழி இதென்ன உறக்கமோ, வாய் திற வாய் திற ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. சும்மா பாம்பனையில் படுத்துட்டு இருக்காரு நினைக்க. அந்த திருமால் தான் அங்கே போய் தக்கனது தலைமை பொறுப்பேற்றார், அடி வாங்கினார் வீரபத்திரர்கிட்ட. ஏன் காலபைரவே போயிட்டு அது நெத்தியில் நரம்பு எடுத்துட்டு மொத்த ரத்தத்தை எடுத்து புது ரத்தம் பீச்சு கொடுத்தார் அருமையாக. அப்போவே ரத்த தானம் செஞ்சதை சாமி சொன்னார், காலபைரவ வரலாறுல வரும். சரிங்களா? மகாலட்சுமி அழுதாங்களாம், என்னுடைய கணவரை எழுப்பி கொடுங்க சாமி. அவர் தெரியாமல் தக்கனது வேள்விக்கு தலைமை பொறுப்புக்கு போயிட்டார், தலைமை அவர் பொறுப்பேற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போது இவங்களெல்லாம் அடிக்கிறாரு, ஒதுகிறாரு, பல்ல எடுக்கிறாரு, நாக்கு மூக்கா இருக்கிறாரு, இப்படியெல்லாம் செய்கிறாருன்னா பெருமானுடைய சிரிப்புலேருந்து வந்தவங்க, பெருமானுடைய நெற்றி கண் நெருப்புலேருந்து வந்தவங்க, இவங்கெல்லாம் இப்படி செய்கிறாங்க. வேர்வையிலேருந்து வந்தவங்களுக்கு பெரிய பெரிய ஆற்றலாம் கிடைக்கிற அரக்கரெல்லாம் மாறுறாங்க. அதுக்கப்புறம் சாமியை சகந்தராசுரன் சம்ஹாரம் பண்ண, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ பெருமான் எவ்வளோ ஆற்றல் மிக்கவனாக இருப்பான், அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க. அவன் தான் நமக்காக இறங்கி வரான், எளிவந்த பிறகான இறங்கி வரான். அதான் இங்கே சொல்கிறாங்க, இன்ன தன்மை நன்று அறிவண்ணா எம்மானை யார் சுந்தரர் சொல்லுவார். அப்படியா உன் கடவுள் நீயே வச்சுக்கியா அப்படின்னு போயிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த அடியில் போடுவார். எளிவந்த பிரான்றா சாமி, எளிவந்த பிரான். நீ தொண்டு செய், அவன் தொண்டு செய்வான். உனக்கு தொண்டனா அவன் இருப்பான், தொண்டருக்கு தொண்டன். சரியா? ஏன்னா சேவகனை அப்படின்னு சொல்லுவார் திருவாசகத்தில். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறு. ஓ, அங்கே ஒரு ஓங்காரம், எத்தனை ஓங்காரம், 3வது ஓங்காரம் போடுறாரு இந்த பாட்டில். அப்போ அவருடைய உறக்கம் இப்படி தான் இருக்குமோ? பொய் தூக்கம் தூங்கின்கிறாரோ? நீ அதாவது அன்பு இல்லாமல், அவரை மாதிரி அன்பு இல்லாமல் வந்தது பரம்போன்னு தெரியாமல் நேராக போய் அடி தேடி போனார், இல்லை தக்கன் வேலைக்கு போய் தலைமை பொறுப்பேற்றார். அந்த மாதிரி உனக்கு அன்புடைமை இல்லாமல் போயிடுச்சா?
அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே திருமாலை தன்னுடைய பக்திக்காக 1000 மலர் கொண்டு அர்ச்சிக்கும் போது ஒரு மலர் சாமி மறைக்க தன் கண்ணையே எடுத்து, தாமரை மணாலன்னு அவருக்கு பேர், தாமரை போன்ற கண்ணாளன், அந்த கண்ணையே எடுத்து சாமிக்கு போட்டார். அதனால் சக்கரைப்படை வாங்கினார். சக்கரைப்படை வாங்கினோன்னே அப்படியே படுத்துட்டார். ஏன் தெம்பு இல்லை, அது ஒரு செகண்டுக்கு 450 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுதாம்மா அந்த சக்கரம். அதுக்கப்புறம் சாமிகிட்ட சிவாய நம்ம சிவன் வேண்டும் போது சக்கரத்தை எழுப்பி நிற்கக்கூடிய ஆற்றலையும் இறைவனே கொடுத்துருக்கார் மறுபடியும். அப்படின்னா பார்த்துங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. அதனால் ஊழி முதல்வனாய் நின்று ஆழியான் அன்புடைமை ஆமார் ஒரு நகைச்சுவை தோன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அவருடைய பக்தியை மேம்படுத்தி இந்த மாதிரி பக்தி செஞ்சு திருமாலாம் இருக்காங்களே, மேலான பதங்களை பெற்றாங்களே, சக்கரப்படையெல்லாம் வாங்கலாம், அந்த பக்திக்கு நானும் அந்த மாதிரி பக்தி செஞ்சு இறைவனுடைய பெருமையை பாடுவேன் பேசுவாடிலாம் சொன்னி இப்படி உறங்கின்கிறேன்னு எடுத்துக்கலாம், நகைச்சுவாக எடுத்துக்கலாம். அவருடைய அன்பையும் காட்டலாம், பக்தியை திறத்தையும் காட்டலாம். சரிங்களா? ஆனால் திருமால்ன்றவங்க ஒரே திருமால் நினச்சிக்காதீங்க. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு திருமால்கள் வாங்க. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், 6 கோடி நாராயணரும் அங்கனே, 7 கங்கை கரை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனேன்னு கடவுளை கண்ணால் கண்ட அப்பர் சாமி திருநாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்கார். அதனால் நம்மள அம்மா 2 கண் இருக்கிறதெல்லாம் சாமியும் குரு, 3வது கண் இருக்கிறது தான் நிஜம், அதுதான் சிவபெருமான் முக்கண் மூர்த்தி. அப்போ 2 கண் இருக்கிற குருவெல்லாம் வணங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் இங்கே வருவாங்க, சிவபூஜை சொல்லி அண்ணாமலை கிட்ட விடுவாங்க. அதில் இப்படி போய் சுத்த வேண்டாம், இப்படியே சாப்பிட்டு போங்கன்னு பெரியவங்க நமக்கு சொல்கிறாங்க. ஏன் சிவபெருமான சிவலிங்கத்தை நீங்கள் பூசை பண்ணுன்னா உருவங்கள்லேருந்து கடந்த அருவருக்கு வரீங்க. அப்புறம் ஜோதி தரிசனம் பார்த்து பிரம்மன் திறந்து பேரின்ப நிலைக்கு போய் அமுத திரவம் தொட்டி சரியா ஆனந்த நிலைக்கு போக போகிறீங்க. அதில் இதை பிடிங்க, சதாசிவத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது வாழி இதென்ன உறக்கம் ஓ வாய் திறவாய், வாய் திறந்து பேசுமா. சாமிக்கு பிடிச்சது வாக்கு தானே, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனேன்னு சொல்கிறார் சாமி. சரியா? பேச பெரிதும் இனியாய் நீ என்னுவர். சரியா? முத்தா உந்தன் முகவழி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பா. அந்த முறுவல் நகையில் பாடுறார் அப்பர் சாமி. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் போல் வெந்நீரும் சொல்கிறார் அள்ளி. அதில் சிரிப்பு தான் பெரிய சிரிப்புன்றது. சிவக்கு மேலே அங்கே போய் உட்காந்துருது, அந்த சிரிப்பிலேயே மூழ்கிடுவாங்க. பல யுகங்களாக இருப்பாங்க யோகிகள், அப்படியே மூழ்கிடுவாங்க ஞானிகள். அதுதான் இங்கே சொல்கிறார், வாழியான் அன்புடைமை அன்பு உடைமை ஆகும், அன்பே அருளை பெறுவதற்கு உடைமையாகும். உடையானை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்வது அன்பே அருள் ஈனும் குழவி. சரிங்களா? அன்பே அருளை ஈனும். சரியா? அப்போ அன்பே அருளை பெற்றுத்தரும் சொன்னால் அன்பு அருளை பெற்றுத்தரும். அருளால் இன்பம் வரும், தெளிவு வந்தும், தெளிவு வந்த பின்னே இன்பம் வரும். இறைவன்தான் ஒருவன் என்ற ஒப்பற்ற ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு பெற்றவர்கள் தான் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் உனக்கு இன்பம் கிடைக்கும். சரியா? அதனால ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன். ஆமாம், இந்த ஓன்னு கூப்பிட்றாரு அவர் யார்? அண்ணாமலை. ஊழி முதல்வன் அந்தமாக இருக்கிறவங்க தான் மீண்டும் ஆதியாக இருப்பான். அதனால தான் சிவஞான போகத்திலோட மெய்கண்ட தேவநாயனார் எவ்வளோ அற்புதமாக சொல்லி அந்தம் ஆதி என்மனார் புலவர்னு. ஆதி அந்தன்னு சொல்லலை. ஏன் அந்தமாக இருக்கிற ஒருத்தன் தான் மீண்டும் ஆதியாக இருப்பான். ஆனால் அந்தம் ஆதி என்மனார் புலவர் கற்றறிந்த பெரியோர்கள் அந்தமாக இருப்பவனே ஆதியாக இருக்கின்றான். அது சிவருமானே அந்தமாகவும் ஆதியாக இருக்கின்றான். ஊழியை நடத்துவ ஊழி முதல்வனாக இருக்கின்றான். அவன் தான் மீண்டும் படைப்பாக பிரம்மா கட்டம் கட்டி கொடுக்குறார். அவர் போகிற அதை மறந்தார் பிரம்மா. சுவாமி தரிசனம் கொடுக்க வந்தால் வா மகனேன்னு சொல்லிட்டார். அப்போ தான் சாமி சிரிக்கிறார். சிரிச்சோன்னே காலபைரவர் தோன்றி அந்த தகாத சொல் கொடுத்தில அதை அறுத்தெடுக்கிறார். அதுதான் இதில் நல்லாற்று பதிகத்தில் தேவாற்றில் அப்பர் சுவாமி அழகாக சொல்லுவார், ஆதிக்கன் நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க கைவாளால் செதித்த சுண்டுவல் நகமே வெட்டுருவா மாதிரி தான் அவ்வளோ பெருசு அப்படின்னாராம். தலையில் கை வந்துடுச்சு. அப்போனா பார்த்துக்குங்க, காலபைரவர் பேர்பட்ட ஆற்றல் நம்முடைய பகையெல்லாம் இல்லாமல் பண்ணிடுவார். இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க. சரியா? அப்போ ஊழி முதல்வன் ஆய் ஆய்ந்து பார். இப்படி சொல்ல பிரித்து பொருள் இருக்கணும். அப்போ தான் இன்பமாக இருக்கும். சும்மா ஒரு தெளிவுரை படிச்சுட்டு அப்படியே போகக்கூடாது. தெளிவுரை படிச்சு என்ன பண்ணும், அவனுக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவு தான் தெளிவுரை எழுதியிருப்பான். அதான் நமக்கு நம்ம சிகேசி எழுதிருக்கார் இல்லையா, இது 12ஆம் திருமுறைக்கு பெரிய புராணத்துக்கு உரை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆன்மா நமக்கு கிடைக்கணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கணும்.
ஒவ்வொரு பாடலுக்கும் அந்த மாதிரி உரை எழுதக்கூடிய அவங்களுக்கு 4000 திருப்பரம் பெரிய வாச்சாம்பிள்ளை அழகாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டார். அவங்க பெரிய புண்ணியம் பண்ணியிருக்காங்க முடியுது. நம்ம ரொம்ப புண்ணியம் குறைச்சாலாக இருக்கணும். ஏன்னா சீக்கிரம் செய்ய மட்டும் பெரிய பலனுக்கு அருமையாக உரை செஞ்சுருக்காங்க. மற்ற நல்ல உரை இதுவரை சிறந்த உரை வரவே இல்லைங்க. 12 திருமுறைக்கு 11 திருமுறைக்கு வரல. யாராவது புண்ணிய ஆன்மா நல்லா படித்து பெரிய நிலையில் இருந்தாங்களா அவங்க தயவுசெய்து ஒவ்வொரு திருமுறைக்காக எழுதி கொடுத்துருப்போம். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது அளப்பரும் தொண்டு. அதை செய்யுங்க. வெறும் படிச்சுட்டு ஒப்பிக்கல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. உரை நல்ல உரையை செய்து அதுவும் திருமந்திரத்துக்கு ஒரு செம்பதிப்பு இல்லை, அந்த செம்பதிப்பை போடுங்கன்ற. இதுதான் பெரியவங்களுடைய வேலையாக இருக்கணும். சரிங்களா? அப்போ ஊழி முதல்வனாய் என்பது ஆய்ந்து பாருன்னு சொல்லி ஆயின்னு பிரிக்கணும். அது ஊழி முதல்வன் யாரு? சிவபெருமான். அந்த ஊழி முதல்வன் ஆய்ந்து பார். சரியா? எங்கேயும் போக மாட்டேன், இப்படி தூங்க மாட்டேன், கண் வளர மாட்டேன், எழுந்து நீ எங்களை எழுப்பியிருப்ப அப்படின்னு ஊழி முதல்வன் ஆய்ந்து பார். நின்ற ஒருவன் பாருங்க, ஒருவனை எப்படி பிரிக்கணும்? ஒருவன் குடல் ஐன்னு பிரிச்சுக்கிட்டு நின்ற ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்று இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படிலாம் சொல்கிறாங்களே இல்லையா? அதனால் ஒன்றே நினைந்திருந்தேன்னு பாருங்க அம்மையார், கரைக்கால் அம்மையார். ஒன்றே நினைந்திருந்தேன், ஒன்றே துணிந்துழி. அப்போ ஊழி முதல்வன் நின்ற ஒருவன் யாரு? நின்றார். யார் நின்னாரு? அண்ணாமலை தான் நின்னாரு. அப்போ அண்ணாமலையில் கரெக்டாக பாடியிருக்காரு. அண்ணாமலையை பற்றி நாங்கள் பாடின்னு இருக்கோம். நீ இன்னும் கண் வளர்ந்துட்டு இருக்கிய, வந்தாங்களான்னு கேட்குற, எண்ணி சொல்லுன்னு சொல்லி கேட்குற, யாரும் வரலன்னா சொல்லு, அவங்களையும் கூட்டினாங்க அப்புறம் நான் வரேன்ற. என்ன என்னடி உனக்கு இவ்வளோ அறியாமல் இப்படியோட இருப்பியானியா அப்படின்னு சொல்லி அழகாக கேட்குறாங்க பாட்டில். இந்த 8வது பாட்டு சாமி என் குணம், அந்த 8 குணங்களையும் பாடுறாங்க. அதான் விழுப்பொருள்கள். அப்படி விட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்போ ஒருவன் ஐயின் பிரிக்கிறோம் இல்லையா? ஐனா தலைவன். ஊழி முதல்வனாய் ஆய்ந்து பார் நிற்கிறான். படிப்பு உலக படிப்பும் உலக செல்வம் தேடுகின்றன, கிடைக்கவில்லை, அன்பாலே வேண்டுகின்றனர். அதுக்கப்புறம் பூஜா மூர்த்தியா சிவலிங்கமா தோன்றிய வரலாறே திருவண்ணாமலை தாங்க. அதனால் நாம் திருவண்ணாமலையில் கருவறையில் இருக்கிற சிவலிங்கம் வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம தலைக்குள்ளே இருக்கிற மூளை தான் அந்த சிவலிங்கம். அப்படியே தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. அதான் ஆவுடை. சரிங்களா? அப்போ அந்த தண்ணியில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்க அந்த நம்ம மூளையில் 14,000 செல்லு இருக்குது. எல்லா செல்லையும் ஓப்பன் பண்ணி விட்டுவார் சாமி. திருவெம்பாவில் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடி அற்புதமாக சாமி உருகி நினைந்து அழுது கொண்டிருந்தால் என்ன பண்ணுவார்? ஏன்னா அழறும் போது தண்ணி இந்த பக்கம் வந்தால் அது ஆனந்த கண்ணீர், மூக்கு உரமாந்து வரும், அது துன்பத்தில் வர கண்ணீர். இந்த துன்பத்தை கண்ணீர் வர வர உடம்பு கெட்ட சுட்டுக்கு போகும். இந்த ஆனந்த கண்ணீர் வர வர உடம்பு சுத்த சுட்டுக்கு போகும். சரிங்களா? அப்படிப்பட்ட அற்புதமான ஊழி முதல்வன் நின்ற ஆய்ந்து பார். நின்ற ஒருவன் அண்ணாமலையான் தான், அவன்தான் தலைவன் என்று பொருள் எடுத்துக்கொண்டு அவன் யாருன்னா அம்மையப்பனாக இருக்கின்றான். உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். இவரே பிடித்த பதில் சொல்வார், அம்மையே அப்பா. அப்புறம் சாமி சொல், தாயும் நீயே தந்தை நீயே. இவ்வளோ அருமையாக சொல்றார் பாருங்க. அப்போ ஏழை பங்காளன், ஏழை பங்கில் ஏழையை வைத்து, ஏழைன்னா பெண்ணுன்னு ஒரு பொருள் இருக்குங்க. ஏழை இங்கே அம்பாளை குறிக்கும், உண்ணாமுலையை குறிக்கும். உண்ணாமுலை பங்காளன், இங்கேயும் பிரிக்கலாம். ஏழை பங்காளன், இந்த ஏழை பங்காளன் எடுத்து ஏழைகளுக்கெல்லாம் உதவி செய்கிறவன். பங்காளி எப்படி உதவி செய்கிறாங்களோ அந்த மாதிரி புங்க மருத்துவ நேரம் பங்காளி உரம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பங்காளி மாதிரி நமக்கு உதவி செய்கிறவன்னு சொல்லி ஏழைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளோட ஏழை பங்காளனே அப்படின்னு சொல்லி சில சிறுதெய்வங்களுக்கு அவங்க ஒரு மகுடம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகி ஒருவன், ஏழையை பங்கில் உடையவன், ஏழை பங்கன். சரியா? அவன் தான் ஏழை பங்காளன். ஆளன் போது அடியார்களை ஆட்கொண்டு அருளுகின்றவன். சரியா? அதே தான் திரோதானமாக இருந்து திருவிழாக கொண்டு வந்து தன்னிடம் சேர்க்கின்ற சக்தியை தன் பங்கிலே வைத்திருப்பவன். சரியா? அவன்தான் தலைவன். இப்போ தலைவன் எப்படி இருக்கிறான்? ஊழிய முதல்வனாக நிற்கிறான், ஊழியை நடத்துகிறான், நிற்கிறான். கல்வி உலக செல்வம் காண முடியல, ஒத்துக்கிறாங்க. இன்றைக்கும் அது மாதிரி தான் நிலைமை. ஏற்றுறாங்களாம் இல்லை, அடியார்கள் அங்கே காணும், ஒரு ஆதிரங்களோட காணும். யார் ஏற்றுறாங்கன்றதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிவன் அடியார் எங்கே இருக்காங்களோ அங்கே தான், அது அப்போ தான் சாமிக்கு பிடிக்கும்.
நீத்தார் பெருமைன்னு சொல்கிறாரு. அந்த நீத்தாரில் வச்சு தான் அந்த தீபங்கள்லாம் பக்கத்தில் இருந்து ஏற்றணும். எவ்வளோ ஆதீனங்கள் இருக்காங்க, அவங்களாம் நீத்தார் பெருமை தான். சரி இருக்கட்டும். ஏழை பங்காளதால், அதாவது ஆட்சியாளர்கள் ஆட்சியை மட்டும்தான் ஆளணும், இதுக்குள்ளே ஆன்மீகத்துக்குள்ளே நுழையவே கூடாது. அவங்க எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் சரிசமமாக பார்த்து அந்தந்த மதங்கள் அந்தந்த சமயங்கள் ஒழுங்காக செய்கின்றனவா தங்களுடைய கடமைகளை மேலோர்கள் சொன்னது போல அப்படி தான் பார்க்கணும் ஆட்சி. ஆனால் அவங்க இங்கே நின்று தீபத்தை தொடுறது ஏற்றதெல்லாம் ஒத்துக்கூடாது. நீத்தாரில் தான் ஏற்றணும். சாமி கடவுள் வாழ்த்து, கடவுளை போல் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அடுத்தது கருணை வான்மழை வைக்கிறாரு. அந்த வான்மழை போன்ற கருணையில் இந்த உலகத்தில் இருக்காங்களன்னா இருக்காங்கடா அவங்க நீத்தார்னு சொல்லி திருவள்ளுவர் காட்டுறாரு. அப்போ அவங்கள வச்சு தான் பெரிய பெரிய தெய்வ நிகழ்வுலாம் செய்யணும். சரிங்களா? அதனால் அதிகார வர்க்கமும் அதிகாரங்கள்லாம் உள்ளே போனாங்க. நாங்கள்லாம் உள்ளே போக முடியல, திருவண்ணாமலையே வாழ்ந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறதுங்க? சரியா? இருந்தாலும் அகத்தில் பார்த்துக்கணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது. அந்த நல்லக விளக்கு நமச்சிவாய சொல்லி சி என்ற ஒரு எழுத்து 5 எழுத்துக்கு போகணும், சிகரம் தொடணும், பேச அழுத்த பார்க்கணும் உள்ள. அப்போ உடம்பு ஃபுல்லாக ஜோதிமயம் தேஜோமயமாகி நாத தரிசனம் மூழ்கி பேரின்பத்துக்கு போகும் இந்த ஆன்மா. பல சத்தத்துமில்லை சதாசிவம் காட்டி சித்தமில்லை சிவலிங்கம் காட்டி அப்படிலாம் போகும்னு சொல்லி அப்பையார் சொல்கிறாங்களே அந்த யோக நூல்ல. அதெல்லாம் எல்லா அடியாருக்கும் நடக்கும். எல்லாம் ஏழை பங்காளனை ஐ தலைவனை தேற்றேகார மாதிரி எடுத்துக்கிட்டு அவனையே பாடு, வேற யாரையும் பாட மாட்டோன்றாங்க. அவ்வளோ பொருள் பாருங்க. அந்த ஏழை பங்காளன் எப்படி? ஏழை பங்கு, ஏழையை பங்கில் பெண்ணை பாகத்தில் உடைய உண்ணாமலை தாயை பாகத்தில் வைத்தவன் ஏழை பங்கு ஆள்பவன், ஆள்பவன் அடியார்களை ஆட்கொண்டு அருள்பவன். அப்புறம் ஐ தலைவன், இவன் தான் தலைவன். அவன் யாரு? ஊழிமன் நின்றான், அவன் தான் அண்ணாமலையான். அவனையே ஏகாரம் போட்டோன்னே நான் இவனை மட்டுமே தான் பாடணும். பாடினாதான் முத்திக்கு தலைவன். அண்ணாமலைக்கு முத்தி நகர்னே பேர். முத்தி நகரில் முத்தியை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவனாக வீற்றிருக்கின்றான் திரு அண்ணாமலையான். உலகத்துக்கே தான் தோன்றி சுயம்புலிங்கமாய் வீற்றிருக்கின்றான். அவனை தினந்தோறும் நாள்தோறும் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இன்பமாக இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காட்சி. சரிங்களா? அப்போ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன் ஐ ஏழை பங்கு ஆளன் ஐ ஏ இப்படி பிரித்து பொருள் பார்த்தா எவ்வளோ இன்பமாக இருக்கும் பாருங்க. பாடு ஏலோர், ஏலோர்ன்றது ஒரு ஒளி குறிப்பு தான். அப்போ அவனையே பாடு அப்படின்னு நமக்கு மறைமுகமாக உணர்த்துறாரு சுவாமி. நாங்கள் அவனை மட்டும்தான் நாங்கள் பாடி நிற்கிறோம் அப்படின்னு விழிப்புகளை பெற்ற அடியார்கள், அறிவொளி பெற்று ஏற்றிக்கொண்ட அடியார்கள் சொல்கிறாங்க. அறிவொளியை பெறாத நம்ம எல்லாம் அவர்கள் அழைக்கிறார்கள். அறிவொளி பெற்று எம்பாவாய் அறிவு மணியே அறிவொளியை ஏற்றிக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி. பாவாய்னா கண்மணி, இந்த கண்ணுன்னா இல்லை, கண்ணுக்கு அறிவுன்னு ஒரு பொருள் இருக்குது. அறிவொளியை ஏற்றிக்கொள்ளு, அறிவுமணியே பிரகாசமடை, இருளடைந்து இருக்காது, பிரகாசம் அடைவாயாக. அப்படி அறிவு அறியாமை நீக்கி பிரகாசம் அடைகின்ற சோதியை காண்கின்ற அந்த ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையை அருளாலை கிடைக்கின்ற அந்த சோதியை காண்பதற்குத்தான் திருவெம்பாவை. அது 8வது பாடல். அது 8வது பாடல் 3 நிமிஷத்தில் முடிக்கக்கூடாதுன்னா அப்படின்னு ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன். அதில் அன்பர்கள்லாம் இதை கேட்டு இன்புறுக. உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் வந்தால் அடியனுடைய அந்த யூடியூப்பில் இருக்க கமெண்ட்டில் நீங்கள் அந்த ஐயத்தை சொல்லுங்கள். அதுக்கு அடியன் பதிவு போட்டே இருக்கு, கேள்வி கேட்டே இருங்க. என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், என்னுடைய தொலைபேசி எண். அது தொலைபேசி எண்ணோடு எடுத்து நீங்கள் கேளுங்க. சைவத்தை விளங்க செய்யறதுக்கு தான் அடியன் நிறைய பாட்டு எழுதுகிறேன். அண்ணாமலைக்கு 3 தாண்டு எழுதுனேன், அப்பர் சாமி கிடைக்கலையேன்னு. அது இங்கே எழுத சொல்லி பாட சொல்லி எல்லார்ட்டையும் கேட்குறேன். அடியன் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே ஆனந்தமாக சாமி கிட்ட வாழ்ந்துட்டுருக்கேன். அது முன்னவர்களை இப்போ 4 வரை யார் பாடுவா? அதுக்கப்புறம் வாழ்ந்த ரமணர், சேஷாத்ரி, ஈசான தேசி இவங்களாம் யார் பாடுவா? தொடர்ந்து அற்புதங்கள் நடத்தினே இருக்கார் அண்ணாமலை. அந்த அற்புதங்கள்லாம் யார் பதிவு செய்வாங்க காலத்தால்? அதனால் வாழையடி வாழையாக வர்றது சான்றோர் கூட்டம் அல்ல, புலவர் கூட்டமும் வாழையடி வாழையாக வரும் என்று சொல்லி அந்த நம்ம சமகாலத்தில் பாடக்கூடியதை வரலாற்றில் பதிவாக செய்யுளாக ஏற்றி தருவது சில பேருக்கு கடமையாக இறைவன் பணித்துள்ளான். அப்படி தான் குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர், ஈசான தேசியர், வள்ளல் பெருமான் இப்படி எல்லாரும் செஞ்சுட்டு போயிருக்காங்க. அந்த பணி தான் நம்ம செய்கிறோம். அதனால் இறைவன் கிட்ட ரொம்ப ஒன்றி இருக்கும்போது உங்களுக்கு பாட்டு எழுதக்கூடிய ஆற்றல் தானாக வந்துடும் சொல்லுவாங்க. அடியன் ஒவ்வொரு தமிழ் திங்கள் முதல் நாளும் 12 திருமுறையில் உச்சியில் ஏற்றிக்கிட்டு இதுவரை 7500 பேருக்கு மேலே 12 திருமுறை கொடுத்துருக்கேன். அதில் 12 திருமுறை அச்சில் ஏற்றுறவங்க தயவுசெய்து கொடுங்க. நிறைய கோயில்னாக்கா கொடுத்துருவோம். ஒரு கோயில்
ஏழ்மையாக இருக்கோ அதே சில நல்ல அடியாராக இருந்தால் அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருவேன். அதனால் திருமுறையை பரவ செய்யுங்க. உங்களுக்கு உங்கள் திருவடியெல்லாம் பணிந்து ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன். இந்த உலகத்தில் நிறைய சொற்பொழிவாளர் இருக்காங்க, நிறைய உழவார பணி செய்கிறவங்க இருக்காங்க, நிறைய இறைவன் கொடுத்த பணக்கார அடியார் மாதிரி நல்ல பாடக்கூடிய ஆற்றலை கொடுத்த அடியார் இருக்காங்க. தயவுசெய்து ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒரு கோயிலுக்கும் போகும்போது உங்கள் தலையில் பன்னீர் திருமுறை வச்சுக்கிட்டு, ஏன்னா பன்னீர் திருமுறை தலையில் எடுக்கணும்னு சொல்லி நிறைய அகச்சான்று பன்னீர் திருமுறை இருக்குது. அதுக்கு தனியாக ஒன்றா பதிவு போடுறேன். அதில் எல்லாருக்கும் விண்ணப்பம் வச்சுக்க உங்கள் திருவடியை பணிந்து கேட்டுக்கிறேன். இந்த ஏழை அடியேன் அடிநாயேன் என்ன விண்ணப்பம்னு சொன்னால், எல்லாரும் பன்னீர் திருமுறையை எந்த கோவிலில் நீங்கள் உழவாரம் செய்கிறீங்களோ, எந்த கோயிலில் நீங்கள் பாட போகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த பன்னீர் திருமுறை தலையில் வச்சு நீங்கள் உங்கள் அடியார்களோட ஒரு முறை வலம் வந்து உழவார பணி செய்யுங்க. ஒரு முறையாவது வலம் வந்து நீங்கள் சொற்பொழிவு தொடங்குங்க. ஒரு முறையாவது வலம் வந்து உங்கள் தேவார பன்னிசையை பாடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் திருவடியெல்லாம் பணிந்து கேட்டுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஏதேனும் பிழை இருப்பின் பொறுத்தொருள்க, நிறை இருப்பின் எல்லாம் அண்ணாமலையார் செயல் என்று நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் மாணிக்கவாச பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அண்ணாமலைக்கு அரோகரா.